ஸோ அயோத்தி ராமர் கோவில் அப்படிங்கிறது எந்த பாணியில கட்டப்பட்டது அப்படின்னா நாகரா பாணி. ஸோ இந்த நாகரா பாணி பார்த்தீங்கன்னா வட இந்திய கோவில் பாணி அப்படின்னு அழைக்கப்படுது. இது வந்து 5ஆம் நூற்றாண்டுல குப்தர்கள் காலத்துல தான் இந்த நாகரா பாணியானது வளர்ச்சி பெற்றிருக்கு. ஸோ அயோத்தியில பார்த்தீங்கன்னா அதாவது ராமஜென்ம பூமி வழக்கானது நடந்துச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் 2019 தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. அயோத்தியில வந்து ராமர் கோவிலை கட்டிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதன்படி 2020 பார்த்தீங்கன்னா கோவில் அமைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டியிருப்பாங்க பிரதமர் மோடி அவர்கள். நெக்ஸ்ட் 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி அயோத்தி ராமர் கோவிலானது திறந்து வைக்கப்பட்டது. ஸோ இப்போ ஒரு வருஷம் நிறைவடைஞ்சிச்சு அந்த கோவில் திறக்கப்பட்டு. ஸோ இந்த கோவில் வந்து நாகரா கட்டடக்கலையில், அதாவது நாகரா பாணியில் கட்டியிருக்காங்க. எவ்வளோ ஏக்கர் பரப்பளவில் அப்படின்னா 2.27 ஏக்கர் பரப்பளவில் இது கட்டப்பட்டிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 அடுக்கில் 5 மண்டபங்களை கொண்டதான் இந்த கோவில். நாகரா பாணிங்கிறது வட இந்திய கோவில் பாணி அப்படின்னும் அழைக்கப்படுது. குப்தர்கள் காலத்தில் வளர்ச்சி பெற்ற ஒரு கட்டடக்கலை தான் நாகரா கட்டடக்கலை.